வெல்கம் டு டே 10 ஆஃப் கோயிங் பேக் டு யூஎஸ். 3 நாளாக 4 மணி நேரம் தூக்கத்தில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்தேன். சரி ஒரு நாளாச்சும் நிம்மதியாக தூங்கலான்னு பார்த்தா திருப்பி ரேப்பிடாக வேலை பார்க்க விட்டானுங்க. காலையில் ஒரு 8:30 மணிக்கு ஓட்மீல் இறக்கிட்டு இவன் கூட கொஞ்சம் ப்ரோமேன்ஸ் பண்ணிவிட்டு 30 கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்கிற ஹாஸ்பிட்டல் போகணுன்னு ஒத்த காலில் என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. அடுத்து ஒரு 3 மணி நேரத்துக்கு இதான் நம்ம ஸ்பாட்டு. வீட்டுக்கு திருப்பி வரத்துக்குள்ளே சூரியன் நம்மளை நாக் அவுட் பண்ணிட்டாப்புல. அட்லீஸ்ட் ஐ ஹேட் ஃபிட் செக் பார்த்துடலாமா? அது ஒன்றும் இல்லை, பொண்ணு வயசில் சொன்னால் டக்குன்னு பார்ப்பீங்க. அதனால தான் ஐ எம் நாட் அ பேட் கை கைஸ். நேற்று செதறவிட்ட கிளப்புக்கு இனி பரிகாரம் பண்ணியாச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு 2வது ட்ரிப் அடிச்சுட்டு வந்து நின்னா ஹைவேஸ் ரோடில் வெள்ளக்கோல் அடித்த மாதிரி அசிங்கமாக ஒரு டேனு, கிரேவிங்ஸுக்கு ஒரு கோப்பிக்கோ. இந்த எஸ்ஐஸ் நேற்று வாங்கினது இந்த XXL நான் எருமட்ட சைஸில் இருக்கும்போது வாங்கினது. ஒரு நாப்பு முடிச்சுட்டு ஜிம்முக்கு சேர்த்துட்டேன். இன்னைக்கு ஜிம்மில் செஸ்ட் அண்ட் பேக் டே. டிப்ஸ் அடிச்சுட்டு ஒரு 100 கிலோ கான்சன்ட்ரேட் பண்ணி தள்ளிட்டேன். மொத்தம் செஸ்ட்டுக்கு 3 வேரியேஷன், பேக்குக்கு 3 வேரியேஷன். அதை முடிச்சுட்டு போசிங் ரொட்டீன்னு சொல்ல மாட்டேன், பாடி கண்டிஷனை மட்டும் செக் பண்ணிட்டு ஒரு 300 கேலரி கார்டியோ முடிச்சு செத்த போன மாதிரி இருந்தேன். நைட்டு வாக்கை ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். டின்னருக்கு சிக்கன் வெஜ்ஜீஸ் ப்ரான் நாக் அவுட் பண்ணிட்டு நாளை முடிச்சுக்கிட்டேன். வரட்டா?